இன்னைக்கு நம்ம சித்தர் வழிபாடு பற்றி பார்க்கலாம். யார் சித்தர் வழிபாடு பண்ணுனா வாழ்க்கையில் ரொம்ப குயிக்காக முன்னேறி போக முடியும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, யார் பற்றற்ற தன்மையில் இருக்காங்களோ அவங்க தான் முன்னேறி போக முடியும். எப்படி வச்சுருக்காரு பாருங்கள் கடவுள். ஆசா பாசங்கள் கொண்டவங்க டக்குன்னு முன்னேறவே முடியாது. இல்லை அவங்களுடைய ஜாதக பிரகாரம் அந்த தசாபுத்தி வந்தால் முன்னேறலாம். ஆனால் மக நட்சத்திரம், அஸ்வினி, மூலம், இந்த கேது நட்சத்திரக்காரங்க பற்றற்று தான் இருப்பாங்க. எதுலேயுமே இருப்பாங்க. சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதாவது சாப்பிட்றோம், நம்மளுக்கு பசிக்குது சாப்பிட்றோம். இப்போ பிரியாணி இருக்குது சாப்பிட்றீங்களா, ஓகே. கஞ்சி இருக்குது தான், கஞ்சி தான் இருக்குது, பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அதாவது அந்த தண்ணீரில் இருக்கிற தாமரை இலை மாதிரி ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள், அது மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க சித்தரை வழிபடும்போது இவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா இன்னும் பக்குவப்பட்ட நிலைக்கு இவங்க வந்துடுவாங்க. ஏற்கனவே இவங்க பக்குவப்பட்டு இருக்காங்க. இருந்தாலும் சித்தர்களை வழிபட போகும்போது இன்னும் ரொம்ப பக்குவப்பட்டு நல்ல ஒரு சாத்வீகமான ஒரு குணத்துக்கு வந்துடுவாங்க. இப்போது இதில் எப்படி வழிபடணும், ஏது வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் சில பேருக்கு சந்தேகம் வரும். போங்க, நீங்கள் சித்தர் கோவிலுக்கு போங்க. அங்கே போய் அப்படியே அமைதியாக உட்காந்து மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தாலே போதும். இதுதான் சித்தருடைய வழிபாடு. நீங்கள் பூ வாங்கி கொடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணுங்கிறதெல்லாம் அப்புறம். ஆனால் முதல்ல நம்ம மனசை ஒரு நிலைப்படுத்துவது தான் சித்தர்கள் செய்வாங்க. நமக்கு நல்ல குணத்தை கொடுப்பாங்க, நல்ல அறிவை கொடுப்பாங்க, நல்ல ஞானத்தை கொடுப்பாங்க. இதானங்க நம்மளுக்கு வேணும். கடவுள்கிட்ட சின்ன பிள்ளையில் என்ன வேண்ட சொல்லுவோம், நம்மளை வேண்ட சொன்னாங்க, நல்ல புத்தியை கொடு கடவுளே, நல்ல பணத்தை கொடு, எனக்கு நிறைய பணத்தை கொடுன்னு நான் கேட்டாங்க. இல்லை, நல்ல புத்தியை கொடு கடவுளே, சாமி நல்ல புத்தியை கொடு, அப்படி தானே வேண்ட சொன்னாங்க. அதனால் நம்மளுக்கு முதல்ல நல்ல புத்தி தான் எப்போதும் நம்மளுக்கு ஒரு வற்றாத செல்வம். என்னன்னு கேட்டால் நல்ல புத்தி, சமயோஜித புத்தி, பிறருக்கு உதவக்கூடிய புத்தி நம்மளுக்கு வேணும்.